மார்ச் மாதம் 8ஆம் தேதி மாலை 4 மணி பொழுது நேரம். ஈரானிய யுத்த கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட பணியாளர்களை மீண்டும் ஈரானுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அழுத்தத்தை அமெரிக்கா இலங்கைக்கு கொடுத்ததாக நேற்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. இது சர்வதேச ரீதியில பெரிய அளவாக பேசப்பட்ட ஒரு நிகழ்வுதான், செய்திதான். இன்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் இதற்கு பதிலளித்திருக்காரு. இலங்கை செய்திருக்கிற இந்த நடவடிக்கையையும், இலங்கை எடுத்த இந்த மனிதாபிமான நடவடிக்கையையும் அமெரிக்கா பாராட்டுகிறது அப்படின்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்காரு. இலங்கையினுடைய இறையாண்மைக்கு அமெரிக்கா மதிப்பளிப்பதாகவும் அவருடைய கருத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்த்து நேற்று விஜித ஹேரத் அவர்கள், வெளியுறவு அமைச்சர், இந்தியாவில் வைத்து சொன்ன அந்த கருத்துக்களுக்கு பிறகு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளருடைய கருத்தாக இது அமைந்திருக்கிறது. இதுல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அதாவது இப்பொழுது அமெரிக்கா இலங்கை மீது ஒரு அழுத்தம் செலுத்தி இருப்பதாக, அதாவது இந்த பயணிகளை அல்லது பணியாளர்களை அங்கு அனுப்பக்கூடாது, ஈரானுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதாக செய்திகள்ல வருது. ராய்ட்டர்ஸ் நிறுவனம் அது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இதனுடைய கருத்து, இதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கும் அவர் சொல்லியிருந்தாரு, இந்த விடயம் தொடர்பில் இலங்கை தான் தீர்மானிப்பாங்க. சர்வதேச சட்ட விதிகளுக்கு அமைய இலங்கை இதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அது முற்றுமுழுதான பொறுப்பு இலங்கையின் கையிலேயே இருக்கிறது. இலங்கை என்ன நடவடிக்கை இருக்குதோ அது அவங்க செய்யலாம். அவங்க செய்த இந்த நடவடிக்கைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு மாதிரி தான் அவங்களுடைய கருத்துல இறுதியாக அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. எனவே இந்த அழுத்தம் அப்படின்ற தகவல்களுக்கும் செய்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளராலேயே. இன்றைய நாள்ல ஈரானிய கப்பல்ல இருந்து மீட்கப்பட்ட 20 பேர் வைத்தியசாலையில இருந்து இப்பொழுது வெளியேறி கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக கடற்படை பக்கமான தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. எனவே நேற்று முழுவதும் பேசப்பட்ட செய்தியினுடைய முற்றுப்புள்ளியாக இந்த செய்தி இப்பொழுது இருக்கிறது. கடந்த மணித்தியாலங்கள்ல மத்திய கிழக்கினுடைய இந்த போர் பதட்டம் காரணமாக என்னென்ன விடயங்கள், புதிய விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது அப்படின்றத சுருக்கமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். குவைத்தில் நடந்த ஒரு தாக்குதல், அதாவது கடமையில் இருந்த போது எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கும் அந்த படைப்பிரிவுல இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பஹ்ரைன் பக்கமாக வந்திருக்கிற தகவல், ஈரானிய ட்ரோன் தாக்குதல்களால் கடல் நீரை குடிநீராக மாற்றுகின்ற நிலையம் ஒன்று சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இதனால பலதரப்பட்ட இடங்களுக்கான நீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. லெபனான் பக்கமாக வந்திருக்கிற தகவல், லெபனானில் உள்ள மிக முக்கியமான கிராமங்கள்ல இருந்து மக்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அங்க இருக்கிற மாடி கட்டிடங்கள்ல இருந்து மக்கள் வெளியேற்ற அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம், மக்கள் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதே இதற்கு காரணம். கடந்த 24 மணி நேரத்திலேயே லெபனான்ல மாத்திரம் 19 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரான் பக்கமாக இருந்து வருகின்ற மிக முக்கியமான செய்தி, ஈரானிய மக்களுக்கு வழங்கப்படுகின்ற எரிபொருள்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இன்று ஈரானுடைய தலைநகரான தெஹ்ரான்ல ஏற்பட்ட ஒரு ஏவுகணை தாக்குதலால தெஹ்ரான்ல இருக்கிற மிக முக்கியமான ஈரானுடைய எண்ணெய் சேமிப்பு நிலையம் தாக்கப்பட்டிருக்கிறது. இது தீப்பற்றி எரிந்திருக்கிறது. இதன் காரணமாக பல சேதம் ஏற்பட்டிருக்கிறது. எரிபொருட்கள் தீக்கிரையாகி இருப்பதன் காரணமாக ஈரானில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நாளைக்கு வழங்கப்படுகின்ற 30 லிட்டர் எண்ணெய், அதாவது எரிபொருளை 20 லிட்டராக குறைச்சிருக்காங்க. இது தற்காலிகமானதுதான் அப்படின்ற மாதிரி தான் ஈரானிய அரசு பக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட இன்னுமொரு முக்கியமான அறிவித்தல் ஈரானிய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரான்ல இந்த நாட்கள் அல்லது இந்த மணித்தியாலங்கள்ல மழை பொழிவு ஏற்பட்டால் மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். காரணம், நச்சுத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இன்று தாக்கப்பட்ட இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வெளியாகிய கரும்புகைகள் ஈரான் முழுவதுமே பரவி இருக்கிறது, வான்மேகங்களை மூடி இருக்கிறது. இது ஒரு நச்சுத்தன்மையை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருப்பதால மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பயங்கரமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த யுத்தமானது இப்பொழுது வேறு ஒரு பாதையை நோக்கி பயணிக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்துல இஸ்ரேல், அமெரிக்கா ஈரானுடைய இராணுவ தளங்கள் மீதும் முக்கிய அதிகாரிகள் மீதும் அரசு தலைவர்கள் மீதும் தான் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா இப்பொழுது இன்று தெஹ்ரான்ல நடந்த தாக்குதல், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அல்ல எண்ணெய் களஞ்சியம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதனால பொதுமக்களுடைய அத்தியாவசிய உடைமைகள் அல்லது அவங்களுக்கான தேவைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மத்திய கிழக்கினுடைய மிக முக்கியமான உப்பு நீர், அதாவது கடல் நீரை குடிநீராக மாற்றுகின்ற
அந்த நீர்த்திட்டத்தினுடைய மேல் தாக்கல் நடத்தப்படுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் பொதுமக்களுடைய பாதுகாப்பை அல்லது அவங்களுடைய உடைமைகளை, அவங்களுடைய பொது கட்டடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. எனவே இந்த தாக்குதலானது இலக்கு வைக்கப்பட்ட இடத்திலிருந்து வேறு ஒரு திசையை நோக்கி பொதுமக்களுடைய அல்லது அத்தியாவசியமான தேவைகள் உடைய கட்டிடங்கள் மீது, விமான நிலையங்களாக இருக்கட்டும், இந்த எரிபொருள் தாங்கிகளாக இருக்கட்டும், குடிநீர் திட்டங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விடயங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது என்பது இந்த யுத்தத்தின் இன்னும் ஒரு கட்டத்தை நோக்கி செல்வதாக இப்பொழுது விமர்சகர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் குறிப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த யுத்தமானது தொடர்ந்து வருகின்ற நாட்கள்ல இன்னும் வேறு வேறு திசைகளை நோக்கி இது பறந்துபட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகலாமோ அப்படின்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய ஊடகங்கள் மூலமாக வெளியாகிய தகவல் அடிப்படையில் இதுவரைக்கும் 2000க்கும் அதிகமானவர்கள் இஸ்ரேலியர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாங்க. போரினால் பாதிக்கப்பட்டு காயங்களுக்கு உள்ளானவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் கால்வாய் மிக முக்கியமான இடம், எரிபொருளை கொண்டு போற மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. இதனை ஈரானிய கடற்படை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக ஈரான் சொல்லுகிறது. இந்த நேரத்தில் இந்த கப்பல்கள் இந்த வழியாக போவதாக இருந்தால் தாராளமாக போகலாம், அதற்கான அனுமதி இருக்கிறது. ஆனால் அமெரிக்க இஸ்ரேல் கப்பல்கள் இந்த பக்கமாக வந்தால் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஈரானிய ராணுவம் அறிவித்திருக்கிறது. இந்த யுத்தம் காரணமாக எண்ணெய் விலையேற்றம் என்பது பாரியளவாக ஒரு வாரத்தில் ஒரு கிழமையிலேயே உயர்ந்திருக்கிறது. 27% உயர்ந்திருக்கிறது. ஒரு கிழமையிலேயே உலகத்தினுடைய எரிபொருள் விற்பனையினுடைய விலையேற்றம் இது பல நாடுகளில் இன்னும் நடக்கல. ஆனால் இந்த கிழமையும் இந்த யுத்தம் நீடிக்குமாக இருந்தால் இந்த அளவை விட அதிகமான அளவு எரிபொருளுடைய விலை அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அமெரிக்க ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வமான கருத்திலே இந்த யுத்தமானது 4 முதல் இன்னும் 6 வாரங்கள் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்கள் எதிர்பார்ப்பதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதனால இந்த பாதிப்பு தொடரத்தான் போகிறது. இப்போ உயர்ந்திருக்கிற இந்த 27% எண்ணெய் அதாவது எரிபொருள் விலையேற்றமானது 2021 ஆண்டு அல்லது 20ஆம் ஆண்டு காலப்பகுதியில கொரோனா காரணமாக ஏற்பட்ட எரிபொருள் விலையேற்றத்துக்கு ஈடானது, அதையும் விட அதிகம்னு சொல்றாங்க. இதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான விஷயமே. இந்த யுத்தம் நாளைக்கு நடந்தா முடிந்தால் ஓகே, இல்லைண்டா இது பெரிய அளவா 50% கூட அதிகரிக்கலாம்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படுது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அதாவது ஈரானுக்கு என்ன நிபந்தனை அமெரிக்கா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதாக இருந்தால் வைக்கிறதுன்னு சொன்னா, நீங்க நிபந்தனையற்ற வகையில சரணடைய வேண்டும். சரணடைவதே இதுதான் இந்த யுத்தத்தினுடைய முடிவாக இருக்கும். ஈரானுடைய அத்தனை தலைவர்களும் சரணடைய வேண்டும் என்பதை அமெரிக்கா எதிர்பார்க்கிறது. அப்போது இந்த யுத்தம் முடிவுக்குள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஈரானால நடக்குமான்னு பார்த்தா 100% நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சர்வதேச ரீதியிலையும் சாதாரணமான ஆளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். காரணம், ஈரான் இப்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த தலைவரை தெரிவு செய்திருக்கிறது, முடிவு செய்திருக்கிறது. பேரை மட்டும்தான் அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஈரான் இதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த போர் தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குன்னு மாதிரி தான் எதிர்ப்பு கூறப்படுது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நேற்றைய நாள்ல ஈரானிய ஜனாதிபதி அறிவித்தாரு, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இனி தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதை தவறுதலாக புரிந்துள்ளார். நான் வேற ஒரு அர்த்தத்துல சொன்னா இதை நீங்க தவறுதலாக பல நாடுகள் புரிந்து கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் இன்றைய அவருடைய கருத்துல இருக்கு. காரணம் சொன்னா, விமானப்படை தளங்களை வைத்துக்கொண்டு மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தாத வரைக்கும் எந்த தாக்குதலும் நடத்தப்பட மாட்டாது. அங்கிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டா நாங்க எதிர்த்தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். தாக்குதல் நடத்தப்படாது, மன்னிப்பு கோரியுள்ளோம் அப்படின்ற தகவலை அமெரிக்கா தவறுதலாக புரிந்து கொண்டு நாங்கள் முழுமையாக இந்த போரிலிருந்து விலகிக் கொள்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்ற அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். அது தவறானது அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு தடவை விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஈரானிடமிருந்து. ஈரானிய நிலவரங்கள் ஈரான் பக்கமாக இருக்கின்ற தகவல் அடிப்படையில் ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது இன்னும் பல தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும், அந்த தாக்குதலை முறியடிப்பதற்காக இன்றைய நாளில் அமெரிக்கா 20,000 ஏவுகணைகளை உடனடியாக இஸ்ரேலுக்கு வழங்குறதுக்கான அனுமதியையும் ஜனாதிபதி வழங்கியிருக்கிறார். இதுவும் ஒரு மிக முக்கியமான விடயம் பார்க்கப்படுது. வருகின்ற வாரத்தில் இந்த போர் இன்னும் உக்கிரமடையும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. காரணம், 20,000 ஏவுகணைகள் அங்கிருந்து வருகிறது. ஈரான் இஸ்ரேல் மீது இன்னும் ஒரு பலமான தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடுகிறது. குறிப்பாக அது உச்ச தலைவருடைய பெயர் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அது ஆரம்பிக்க
அனுமதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுறதால அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பொழுது அதற்கு பதில் தாக்குதல் வழங்குவதற்காக தயார் நிலையில இருப்பதாகவும் அதற்காக தயார்படுத்தல்கள் நடந்து வருவதாகவும் சொல்லப்படுது. அண்மையில இடம்பெற்ற இந்த தாக்குதல்கள் காரணமாக மத்திய கிழக்கில் இருக்கிற நம்முடைய இலங்கையர்கள் 4 பேர் இதால காயமடைந்திருந்தாங்க. அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவங்க இப்ப சிகிச்சை பெற்று முடிந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறி இருப்பதாக வெளியுறவு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இன்றைய நாள்ல வெளியிட்ட தகவல்ல குறிப்பிட்டிருக்காரு. அதோட இலங்கையில இன்று ஒரே நாள்ல இதுவரைக்கும் 5 பேர் உயிரிழந்திருக்காங்க விபத்துகள் காரணமாக. வட்டவளை பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு விபத்துல ஒருவர் உயிரிழந்திருக்காரு. அதோடு எஹலியகுடையில் இடம்பெற்ற ஒரு விபத்துல 50 வயதுடைய ஒருவர் உயிரிழந்திருக்காரு. புளியங்குளம் வவுனியா வீதியில் இடம்பெற்ற ஒரு விபத்துல 59 வயதுடைய ஒருவர் காயமடைந்து அவர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு உயிரிழந்திருக்காரு. அதே போல ஹன்பெல்ல பிரதேசத்துல கொழும்பு பாதையில ஏற்பட்ட விபத்தின் காரணமாக 34 வயதுடைய ஒருவர் உயிரிழந்திருக்காரு. சம்மாந்துறையில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 40 வயதுடைய ஒருவர் உயிரிழந்திருக்காரு. விபத்தின் காரணமாக ஒரே நாளிலேயே இந்த மரணங்கள் இலங்கையில் ஏற்பட்டிருக்கு. எனவே ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதுல அறிந்து கொள்ளலாம்.